ஆஸ் அ டேரக்டராக ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்கிறேன். பண்ணக்கூடாத செயல், நான் தான் இங்கே டேரக்டர், நான் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் மட்டும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, சினிமோட்டோகிராஃபி நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு லைவ் ரெக்கார்டிங் ஒரு ஸ்பாட்டில் பண்ணுறோம்னா அதில் எந்த விதமான நாய்ஸும் இல்லாமல் இருக்கணும். ஒரு டேரக்டரோ இல்லை வேற யாராவது ஒரு பர்சன் அதில் இருக்கிறவங்க துளி கூட பேசக்கூடாது அந்த கேரக்டரை தவிர்த்து. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ப்ரீ ப்ரொடக்ஷனில் என்னதான் நீங்கள் ஃபோன் கால் மூலயமாவோ இல்லை டேரெக்டாக மீட் பண்ணி ஸ்க்ரீன் பிளே டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஸோ டிஸ்கஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க இங்கே நான் சொல்ல வரேன். இந்த ஃபோன் கால் அப்படின்றது சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலயமாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு குரூப் மூலியமா யாராவது ஒரு மூலயமா உங்களுக்கு கான்டாக்ட் கிடச்சி நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு ஃபேமான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. ஸோ அடுத்தது சின்ன கேரக்டர் ரோல் பண்ணுறவங்க. அவங்க ஷூட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை உங்களோட டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படம் பண்ணுங்கள். யாருமே உங்களுக்கு ஃப்ரெண்டு மூலயமா சினிமோட்டோகிராஃபி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டுடியோவில் போயிட்டு நீங்கள் சினிமோட்டோகிராஃபியை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அப்படி செலக்டக்கூடிய பர்சன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் வீட்லேயே ஃபங்க்ஷன் அவங்க அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்சனை சூஸ் பண்ணுறது பெட்டரான விஷயங்க. இவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உங்கள் ஷார்ட் ஃபிலிம்க்கு கிடைக்கும். அது என்னதான் ஒரு 5 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும். ஆனால் நம்ம தனியாக ஒரு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சினிமா பேஸ்டாக இல்லாமல் இருக்கிற ஒரு பர்சனை வச்சு படம் பண்ணும்போது மிடில் கிளாஸ் கதிர் மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் வரும்.